Tertiary. Come on, first. It is tertiary. Next one. Secondary. Tertiary, right? Choose the primary amine. Once again, which is primary amine among the following? One or two or three? 1. One is primary amine, two is secondary amine, and three is tertiary amine. Right. Write the IUPAC name. IUPAC name. Write for that. Write the IUPAC name of this compound. எப்படி எழுதலாம்? Let me write as CH3, CH2, nitrogen. அதுல ரெண்டு வாட்டி இருக்குன்னு கொடுத்துருக்கான். Let me write once again CH2, CH3. இந்த பக்கம் CH3 இருக்கு. Right. Now, which is the longest carbon chain? Nitrogen சுத்தி எந்த சைடுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்? Left or right or down? யாரை சூஸ் பண்ணலாம்? லெஃப்ட். ஸோ லெஃப்ட் எடுத்துக்கலாம், டவுன்ல இருக்கிறதும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட மெயின் நேமே எடுத்துக்கலாம். ஸோ வி ஹேவ் 2 கார்பன்ஸ். அப்போ ஈத் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். அப்போ ஏன் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அமின். அப்போ எத்தன் அமின். நெக்ஸ்ட் இந்த நைட்ரஜன் பக்கத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, ஒரு எத்தில் குரூப் இருக்கு. யாரை ஃபர்ஸ்ட் நான் எழுதணும்? யாரை நான் ஃபர்ஸ்ட் எழுதணும்? எத்தில். ஏமா? Sir, alphabetical order. Alphabetical order. Yeah. Next. So, appo, can I write as ethyl, methyl, ethanamine? Is it right? No, sir. N bond. Nitrogen attached irukku, so I have to mention it as N ethyl, N methyl, ethanamine. This is adoda IUPAC name, right? Next, write the structure of 2,4 nitrochlorobenzene. So, first chlorobenzene எழுதிடலாம். This is chlorobenzene. First carbon, second carbon, third carbon, fourth carbon, fifth carbon, sixth carbon. எந்த வகையான எடுத்துக்கோ எல்லாமே ஒரே இதுதான். So 2,4 dinitro. So அப்போ இது NO2 and this one is NO2. So this is 2,4 dinitro chlorobenzene. Next, write the IUPAC name. IUPAC name complete பண்ணி சொல்லு எனக்கு. என்ன வரும்? Come on, question தெரியலனா திரும்ப எழுதுறேன். CH3 NH CH CH3 twice இருக்கு. அப்ப ரெண்டு வாட்டி எழுதிக்கிறேன். Come on, நம்ம ஈத்தர்ல படிச்ச அதே கான்செப்ட். கொஞ்சம் யோசிச்சு பேர் என்ன வரும்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் எது இதுல? CH3 சார். CH3 இதுவா? கரெக்ட்டா? ஆமா சார். சாரி, ராங். லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான். சரியா? சோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். அப்ப பேர் என்ன போடணும்? மூணு கார்பன் இருக்கு. அப்ப ப்ரோப், கார்பன் கார்பன் உள்ள சிங்கிள் பாண்ட். அப்ப ஏன்? சோ இந்த ப்ரோபன்ல ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பன் தான் என்னோட நைட்ரஜன் அட்டாச் இருக்கு. சோ இட் இஸ் ப்ரோபன் 2 அமின். சரியா? அண்ட் அதுதான் என்னோட N மெத்தில் முன்னாடி போட்டுக்கோ. சரியா? சோ திஸ் வில் பி தி ஆன்சர். N மெத்தில் ப்ரோபனமின், ப்ரோபன் 2 அமின். சரியா? இதான் என்னோட ஆன்சர். புரியுதா? நீ எங்க பாத்திருக்கேன்றது புரியுதா? நீ எங்க பார்க்கணும்னு நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். ரைட். நெக்ஸ்ட் ஒன். சிமிலர்லி அடுத்த क्वेश्चन. CH3 நைட்ரஜன் ரெண்டு வாட்டி இருக்கு, அதனால இன்னொரு CH நான் எழுதிக்கிறேன். இங்க CH2 CH3 இருக்கு. சிம்பிளா தான் இருக்கு. பேர் என்ன வரும் சொல்லு? longest carbon chain. N, N dimethyl ethanamine. Yes, N, N. So என்னோட longest carbon chain இதுதான். அப்ப ரெண்டு கார்பன் இருக்கு. therefore it is eth and amine. இதுல நைட்ரஜன்ல ஒரு மெத்தில் இருக்கு, நைட்ரஜன் இன்னொரு மெத்தில் இருக்கு. கம்பைன் பண்ணி N, N dimethyl ethanamine. சரியா? What is the IUPAC name of the compound?
மொக்க தான் சரியா. என்னோட NH தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ என்னோட பேர் என்ன வரும்? 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் சொல்லலாமா? ரைட். ஸோ திஸ் இஸ் 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். அடுத்து assertion reason, it is a preparation of amine. Just அடுத்து ஜம்ப் பண்ணிட்டோம். Aliphatic primary amines can be prepared by Gabriel Thalamide synthesis. True or false? Aliphatic primary amines. Yes, true or false? True. True, sir. True. Next one. Alkyl halides undergo nucleophilic substitution with anion formed by thalamide. What do you think? Alkyl halide தான் மென்ஷன் பண்ணிருக்கான். Alkyl halide nucleophilic substitution நடக்கும். கரெக்ட்டா? So அப்போ assertion is true, reason is true and it is a correct explanation. Suppose இந்த aryl halides பதில் alkyl halides பதில் aryl halides கொடுத்தா என்ன இருக்கும்? இந்த alkyl halides பதில் aryl halides கொடுத்தா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா ஃபால்ஸ் ஆயிருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? Why Gabriel Thalamide synthesis is only for preparation of pure primary aliphatic amine அப்படின்னு படிச்சிருக்கோம், not for aromatic amine. ஏன் சொல்லுவோம்? aromatic amine வரணும்னா aromatic halide யூஸ் பண்ணிருப்பேன். அந்த aromatic halides are does not undergo nucleophilic substitution அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். சரியா? Next, CH3CONH2 on reaction with NaOH Br2. NaOH Br2 என்ன reaction மா? What is the name of the reaction? Hoffman bromamide reaction. It is Hoffman bromide reaction. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ரியாக்ஷன்ல என்ன பண்ணலாம்? Hoffman bromide வந்தா இந்த C double bond O group மட்டும் remove பண்ணிட்டு எழுதுனா you will get the product. Therefore the product is CH3NH2. Right? Next, ammonolysis of alkyl halide is not suitable for primary preparation of pure primary amine. ரைட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் அமோனோலைசிஸ் பார்த்தோம். என்னோட அமோனியால நான் ஒரு CH3Cl போடுறேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அலாங் வித் ஹீட் பண்ணா இங்க குளோரின் இந்த ஹைட்ரஜன் வெளில போயிடும் and I get CH3NH2. நான் ஃபர்தரா வந்து இன்னொரு CH3Cl போடுறேன். ஸோ Cl H வெளில போயிடும் and I get CH3 twice NH. இன்னொரு வாட்டி நான் போடுறேன் CH3Cl and I will produce tertiary amine. and ஃபர்தரா இன்னும் ஒரு வாட்டி என்னால போட முடியும். போட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா quaternary ammonium salt கிடைக்கும். ரைட்டா? அப்போ ammonolysis of alkyl halides is not suitable. It is correct one, right? It is not suitable. Ammonolysis of alkyl halides yields mainly secondary amines. கிடையவே கிடையாது. ஏன்? அது பிரைமரியும் கிடைக்கும், செகண்டரியும் கிடைக்கும், டெர்ஷரியும் கிடைக்கும், குவாட்டர்னரியும் கிடைக்கும். So it yields different kinds of products, not just secondary amines. ரைட்டா? அப்போ assertion is true, reason is false. Therefore the option is C. Next one. Which of the following would be a good choice for reducing nitrobenzene to aniline? நம்ம லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம்ல, NO2 என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? NO2 NH2 மாத்துறதுக்கு ரெண்டு ரியேஜென்ட் சொன்னேன். என்னன்னது? FeHCl and SnHCl. So Fe in place of HCl யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு SnHCl யூஸ் பண்ணலாம். இதுல யாரை நம்ம வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம்னா SnHCl தான் நம்ம திரும்ப திரும்ப போடுவோம். சரியா? Right. But our question would not be a good choice. அப்போ SnHCl போடலாம், FeHCl போடலாம், வேற யார போட முடியாதுன்னு நினைக்கிற நீ? LiAlH4. LiAlH4 cannot be used. சரியா? ஏன்னா அது என்ன பண்ணும்னா ஆல்கஹாலா தான் கொடுக்கும் எப்பவுமே. ஆல்கேன்ஸ் வந்து பிரைமரியா எப்பவுமே கொடுக்காது. whenever you have oxygen ஆல்கஹாலா தான் கொடுத்திருக்கும். அப்ப NO2 NH2 பெட்டரா மாறி இருக்காது. ஈவன் ஹைட்ரஜன் நிக்கல் கூட NO2 NH2 மாத்திரும். பட் LiAlH4 will never do that. சரியா? சோ அப்போ LiAlH4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து மறுபடியும் அதே क्वेश्चन தான். CH3CONH2 in presence of NaOH Br2. It is a Hoffman bromide reaction and CO group remove பண்ண and you get the product. Right. Moving to the next question. Ammonolysis of alkyl halides is not a good method to prepare primary amines. என்ன மாதிரி ரீசன் சொல்லணும்? போன வாட்டி தான் எழுதுனேன். என்ன ரீசன் சொல்லணும்?
Come on, என்ன ரீசன் சொல்லலாம்? அமோனோலேசிஸ் ஏன் இட்ஸ் நாட் அ குட் மெத்தட்? Because அமோனோலேசிஸ் பண்ணா பிரைமரி அமீன் கிடைக்கும், செகண்டரி அமீன் கிடைக்கும், டெர்ஷியரி அமீன் கிடைக்கும், as well as குவாட்டர்னரி அமோனியமும் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ உனக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வரும். இதை செப்பரேட் பண்றதுன்றது ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் ஈஸி டு செப்பரேட் ஆல் த அமீன்ஸ் அண்ட் therefore it is not a good choice. சரியா? நெக்ஸ்ட் ஒன் CH3COOH இருக்கு. இல்ல அமோனியா போட்டு ஹீட் பண்றேன், என்னமா ப்ராடக்ட் வரும்? இங்க இருக்க OH, இங்க இருக்க H. சரியா? ஆசிட் பிளஸ் பேஸ் தானே. ஸோ யூ கெட் CH3CO NH2 கிடைக்கும். அண்ட் ஃபர்தர் இஃப் யூ ஆர் யூசிங் NaOBr, என்ன ரியாக்ஷன் மாதிரி NaOBr? இட் இஸ் ஒன்ஸ் அகைன் நத்திங் பட் NaOHல Br2 போட்டது. அப்போ இந்த ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். அப்போ ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்? CO குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாமா? The product is CH3NH2. Next, benzoic acid to aniline. யோசிச்சு சொல்லு, என்ன பண்ணலாம்? எனக்கு benzoic acid இருக்கு, இந்த COOH NH2 மாத்தணும், என்ன பண்ணலாம்? அந்த கார்பனை நான் ரிமூவ் பண்ணணும். Come on, மேல கூட நீ எக்ஸாம்பிள் எடுக்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் கூட வச்சுட்டு அமின்னா கொண்டு வந்திருக்கான், சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். இதே நீ ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணலாம்? அமோனியா போட்டு ஹீட் பண்ணுங்க. You get benzene with CONH2 and further நீ என்ன பண்ண போற? Halfman bromide reaction போட போற, which is NaOH in presence of Br2. Right? So we end up with Halfman bromide and it is aniline. சரியா? So அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்து அனிலின் வரணும் அப்படின்னா அமீன்ஸை பொறுத்த வரைக்கும் this is the most common method. So in short, think of it, ஒரு கார்பன் கம்மி பண்ணணும்னாலே think of Halfman bromide reaction for amines. சரியா? உன்னோட அமீன்ஸ்ல ஒரு கார்பன் கம்மி ஆகணும் அப்படின்னா the most common reaction is Halfman bromide reaction. Next one, write the chemical equations involved in the following reactions. Halfman bromide reaction, இவ்வளவு நேரம் நம்ம Halfman bromide தான் பார்த்தோம். அப்ப you can write any one. Next, ethane nitrile to ethane amine. formula என்ன? ethane nitrile C2H5CN. C2H5CN. மா இது ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் டா. நைட்ரைல் அப்படின்னு கொடுத்தா அது சயனைட் வந்துடும். நீ சயனைட புதுசா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரியா? மொத்தமே ஈத்தனா 2 கார்பன், அந்த 2 கார்பன்ல ஒரு நைட்ரஜன் இருக்கு. சோ இதுதான் ஈத்தேன் நைட்ரைல். சரியா? சோ இப்போ இத வந்து என்னமா மாத்த போற? ஈத்தன் அமின். அப்போ 2 கார்பன் சிஸ்டம்ல ஒரு NH2 வரணும். அப்போ சயனைட CH2NH2 மாத்துறது யாருமா? யாரை யூஸ் பண்ணலாம்? C triple bond என்ன? CH2NH2 மாத்துறோம். So what we can use? A strong reducing agent யூஸ் பண்ணலாமா? So அப்போ 2 bond break பண்ணிட்டு இங்க 2 hydrogen ஆட் பண்ணனும், இங்க 2 hydrogen ஆட் பண்ணனும். So அப்போ the reagent that we can use is lithium aluminum hydride. சரியா? So அப்போ நமக்கு எத்தேன் நைட்ரைல்ல இருந்து எத்தன் அமீன் கிடைச்சிருச்சு. Next, my first reaction என்னமா வரும்? A. CH3CN. அதுக்கு அடுத்து LiLH4 போட்டா இப்பதான் நம்ம போட்டோம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? CH3 C triple bond என்ன இருக்கு? இந்த 2 பாண்ட பிரேக் பண்ணலாம். இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? CH2NH. It's supposed to be CH2NH2, right? What is the IUPAC name of this molecule? I don't want to draw anything. I just want you to tell me. What is the IUPAC name of the molecule?
Yes, faster. N-ethyl, N-methyl, ethanamine. Right. N-ethyl, N-methyl, ethanamine. Okay, nice. நெக்ஸ்ட் கேப்ரியல் தால்மன் சிந்தசிஸ். நம்ம ஆல்ரெடி நேத்தே நம்ம 2 வாட்டி படிச்சிட்டோம். தொடர்ந்து 3 நாளா எல்லா நாளும் எழுதிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். ஃபர்ஸ்ட் தாலிமைட் எழுது. பென்சின்ல சி டபுள் பாண்டோ சி டபுள் பாண்டோ NH, இதுதான் தாலிமைட். ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணும், இந்த NH NKவா மாத்து. திரும்பியும் அதே தான் பண்றோம். NKவை நெக்ஸ்ட் என்னவா மாத்த போற, NR குரூப்பா மாத்த போற. அண்ட் ஃபைனலா உன்னோட ப்ராடக்ட் RNH2 கொண்டு வந்துட்டு அண்ட் பிளஸ் உன்னோட பை ப்ராடக்ட் எழுத போறேன். சரியா? ஸோ NH NKவா மாத்தனா யாரை யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் KOH அண்ட் த ப்ராடக்ட் வில் பி. சரியா? இந்த OH மைனஸும் HO வெளில போயிடும் வாட்டரா. ஸோ வி கெட் C டபுள் பாண்டோ NK. நெக்ஸ்ட் இந்த NKவை RXஆ கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா RX யூஸ் பண்ணு. KUXும் KCl KBr whatever it is அது வெளில போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா பென்சீன்ல C டபுள் பாண்டோ NR குரூப் கிடைக்கும். அண்ட் ஃபர்தர் NR குரூப் RNH2 வரணும். அப்போ என்ன பண்ண போறோம், யூ ஆர் யூசிங் NaOH ஒரு பேஸ் யூஸ் பண்ற. அப்போ the bond will be broken and you get ONA and H as well as ONA and H. ரைட்டா? So we get பென்சீன்ல COONA and COONA sodium salt of thalamide. சரியா? இதுதான் பை ப்ராடக்ட், இதுதான் மெயின் ப்ராடக்ட். இந்த ஆர் குரூப் என்னவா இருக்கணும், அல்கைலா அரைலான்னு கேட்டா இட்ஸ் ஆல்வேஸ் சப்போஸ் டு பி அல்கைல் ஹாலைட். ஏன்னா அரைல் ஹாலைடா இருந்தா உனக்கு என்ன ஆகும், குளோரினுக்கும் பென்சீனுக்கும் நடுவில் ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் கிடைக்கும். பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர்னால இந்த ரியாக்ஷன் நடக்காது. இதனால தான் நம்ம என்ன வார்த்தை கொடுப்போம், இட் டஸ் நாட் அக்கர்ஸ் டியூ டு இட் டஸ் நாட் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு படிப்போம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், an aromatic compound E which is C7H6O2. கார்பன் அதிகமா இருக்கு, ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டா பென்சீன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? சோ பென்சீன் அப்படின்றத என்னால ஃபீல் பண்ண முடியுமே தவிர்த்து வேற என்னன்றது சொல்ல முடியாது. லெட்ஸ் டூ இட். On heating with aqueous ammonia, heating it forms compound B. Compound B on heating with Br2 alcoholic NaOH. Br2 alcoholic NaOH அப்படின்னும் போது கண்டிப்பா தெரியும். அப்போட ரியாக்ஷன்ல CONH2 குரூப் இருந்தே ஆகணும், வேற வழி இல்லை உனக்கு. ரைட்டா? ரைட். சோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சீன்ல NH2 கிடைச்சிருக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கோ. அப்போட மாலிகுல் 2 ஆக்சிஜன் வச்சு வந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி பென்சீன்ல COOH தான் இருந்திருக்கு. இதுல தான் நீ அமோனியாவை போட்டு ஹீட் பண்ணிருக்க. அப்போ H இங்க இருக்க OH வெளில போயிடும். we get benzene with CONH2. இத நீ ஃபர்தரா ஹாஃப்மேன் bromide பண்ற. Br2 in presence of NaOH and C double bond O group கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடு and we get aniline. so இதான் நம்மளோட ப்ராடக்ட். சரியா? so this is A, B and C. next question, how will you carry out the conversion nitrobenzene to aniline? என்ன ரியேஜென்ட்டா போடலாம், NO2 இருக்கு, இதை NH2 ஆ மாத்தணும். மூணு ரியேஜென்ட் in படிச்சிருக்கோம். presence of HCl, H2PD in presence of ethanol, SN in presence of HCl. so the most common good choice is SN in presence of HCl இல்ல FeHCl தான் நம்ம பண்ணுவோம், இல்ல ஒரு H2 நிக்கல் பண்ணலாம். ஓகே, சரி. அப்ப first one is done. second one, ethan amide, ரெண்டு கார்பன் அமைடு. so அப்ப CONH2. so this is ethanamide. இத மெத்தன் அமினா மாத்தும். மீத் அப்ப ஒரு கார்பன் அண்ட் அமின், அப்ப CNH2 ஆ மாத்தும். அப்ப என்னடா பண்ணலாம், what is the reagent I can use? Br2 NaOH. half-man bromide யூஸ் பண்ணலாம். next ஈத்தேன் நைட்ரைல். once again ஈத்தேன் நைட்ரைலா இருந்தா சயனைடு CN. சரியா? இது என்னவா மாத்தணும், ஈத்தன் அமின். என்ன ரியாக்ஷன், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம், H4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டா உனக்கு என்ன ஆகும், C ட்ரிபிள் பாண்ட் N இருந்திருக்கும், அதுல டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் and we get ஈத்தேன் அமின். சரியா? next, out of CH3 CaNH2 and CH3OH which has a higher boiling point? யாருக்குமா?
Come on, boiling point order நம்ம படிச்சிருக்கோம். CH3OH. So it is obviously alcohol, CH3OH. ஆனா ரீசன் என்ன எழுதுவ? More extensive boiling point. சரியா? So alcohol will form more effective hydrogen bonding than amine. சரியா? So அதனால ஆல்கஹாலுக்கு அதிகமா இருக்கும் boiling point. Next, arrange the following compounds with decreasing order of boiling points. Butanol இருக்கு, butanamine இருக்கு, butane இருக்கு. அப்ப யாருக்கு? என்ன கேட்டிருக்கான்? டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்கான். அதனால டிக்ரீசிங் ஆர்டர்ல எனக்கு சொல்லு. யாரை நான் ஃபர்ஸ்ட் எழுதணும்? Butanol. பியூட்டேனா? டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுண்டா கனிஷ்கா. ரைட்டா? சோ ஆன்சர் இஸ் பியூட்டனால். ஏன்னா இருக்கிறதுல அதுதான் ஹையஸ்ட். அதுக்கு அடுத்து பியூட்டனமின், அதுக்கு அடுத்து பியூட்டேன். சரியா? சோ திஸ் இஸ் தி ஆர்டர் we can write. அப்பதான் உனக்கு டிக்ரீசிங் ஆர்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட், propanamine and N, dimethyl methanamine contain the same number of carbon atoms, even though propanamine has higher boiling point than N, dimethylamine. மூணு கார்பன் NH2 இருக்கு. இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குமா? இல்ல நைட்ரஜன்ல 3 கார்பன் இருக்கு, இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா? யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்? என்ன ரீசன்? யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்? என்ன ரீசன்? Propanamine sir, straight chain இருக்கு. So obviously இது straight chain. ஆக்சுவலா இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். இது ஸ்ட்ரைட் செயின் இருக்கு, லீனியர் இருக்கனால இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகம். இது வந்து பிரான்ச்ல இருக்கு, அதனால சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகும், வாட்டர் வாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் கம்மியாகும். எஸ், இட் இஸ் ட்ரூ. அண்ட் அதை தாண்டி இன்னொன்னு சொல்லலாம். என்னன்னா, என்னோட பிரைமரி அமீன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் பாண்டிங் உள்ள இன்வால்வ் ஆகும். இங்க ஹைட்ரஜனே கிடையாது, ரைட்டா? டெர்ஷியரி அமீன்ல. So there is no hydrogen directly attached with nitrogen, therefore no hydrogen bonding will take place. சரியா? அப்போ என்னோட அமீன்ஸ்ல மட்டும் என்ன சொல்லலாம்னா, பிரைமரி அமீன் has higher boiling point than secondary than tertiary. சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, பிரைமரில ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்கும், செகண்டரில ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும், டெர்ஷியரில ரொம்ப 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 கம்மியா இருக்கும். சரியா? These are the reasons. Next one, question number 25. ரைட், பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு அதிகம், யாருக்கு கம்மி? எத்தனாலுக்கு அதிகம்? இன்க்ரீசிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் தான் கேட்டிருக்கான். அப்போ அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம். யாருக்கு கம்மி? 3. சோ இதுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கும். அடுத்து 1. ரைட்டா? ரீசன், இது வந்து டெர்ஷியரி அமீன், ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மியா இருக்கும், அதனால பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். இங்க 2 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, பட் we know that அமீனை விட ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், solubility in water. யாரமா மோர் soluble? 1 or 2 or 3? What do you think? 3 sir. 3? ஹரிஷா, இங்க பாருங்களேன். சோ உங்களுக்கு என்ன தெரியும், solubility எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, என்னோட ஃபங்க்ஷனல் குரூப் ஹைட்ரஜன் பாண்டிங் அதெல்லாம் இங்க இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ பிரைமரி இஸ் மோர் soluble than secondary than tertiary சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்லலாம், solubility நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எடுத்தாலும் சரி, மாஸ் எடுத்தாலும் சரி, அது இன்க்ரீஸ் ஆக solubility டிக்ரீஸ் ஆகும். அப்ப யாருக்கு இருக்குல்ல ஹையஸ்டா இருக்கும்? First one sir. Sorry, second one sir. செகண்ட் ஒன் என்னோட பிரைமரி அமீனுக்கு தான் அதிகமா இருக்கும். அடுத்து First one. இதுவும் பிரைமரி அமீன் தான், ஆனா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருக்கு. ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு செகண்டரி அமீன் தான் இருந்திருக்கும், CH3 twice NH. அண்ட் இருக்கிறதுல யாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான solubility இருக்கும் அப்படின்னா என்னோட அனிலினுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு லார்ஜ் ஹைட்ரோபோபிக் பார்ட் இருக்கு, அதனால அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். ஒன்ஸ் அகைன் அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் வச்சு யோசிச்சு யாருக்கு அதிகமா இருக்கும்? 3. ஓகே, அடுத்து 1.
ரைட்டா? சோ திஸ் இஸ் பிரைமரி எலிமெண்ட். பிரைமரி எலிமெண்ட் அதிகமா இருக்கும் நமக்கு தெரியும். இது செகண்டரி எலிமெண்ட், இது டெர்ஷியரி எலிமெண்ட். சரியா? சோ ஆர்டர் இஸ் பிரைமரி இஸ் மோர் பாயிலிங் பாயிண்ட் தென் செகண்டரி தென் டெர்ஷியரி. ஏன் அப்படின்னு கேட்டா இதுல எக்ஸ்டென்சிவ் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு பிரைமரில, செகண்டரில கொஞ்சம் கம்மி, டெர்ஷியரில ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட், para nitroaniline is a weaker base than paratoluidine. என்ன மாதிரி ரீசன் சொல்லலாம்? so we have aniline, இதுல நைட்ரோ குரூப் இருக்கு, இதே அனிலின்ல இன்னொரு தொலுயிடின், அப்ப CH3 குரூப் இருக்கு. என்னோட நைட்ரோ அனிலின் is a weaker base than toluidine. என்ன ரீசன்? First is true or false? True, sir. True. So அப்ப பேசிக் நேச்சருக்கு என்ன தெரியும்? டொனேட்டிங் குரூப் வந்தா பேசிக் நேச்சர் இன்க்ரீசஸ், இதே வித்ட்ராயிங் குரூப் வந்தா பேசிக் நேச்சர் டிக்ரீசஸ். So we can say that it is a withdrawing group. கரெக்ட்டா? So அப்ப the electron withdrawing effect of NO2 in para-nitroaniline makes it a weaker base. Yes. So our assertion is true, reason is true, and it also forms a good explanation. சரியா? Next, the three compounds have given correct decreasing order of basic strength. யாருமா more basic? Once again, donating group வந்தா basic nature increase ஆச்சு, withdrawing group வந்துனா basic nature decrease ஆச்சு. அப்போ இந்த மூணு பேர்ல யார் more basic? 2. Second one, sir. Second one, because அதுல உனக்கு என்ன இருக்கு? ஒரு donating group இருக்கு, அதனால more basic. அடுத்து ரெண்டாவது 3. எஸ், இதுல உனக்கு டொனேட்டிங் குரூப்பும் இல்ல, வித்ட்ராயிங் குரூப்பும் இல்ல, ஆனா இதுல வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. அப்ப வித்ட்ராயிங் குரூப் இருக்கனால ரொம்ப கம்மி ஆகும், and therefore it is least. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? உனக்கு டிக்ரீசிங் ஆர்டர் வேணும். ரைட்டா? டிக்ரீசிங் ஆர்டர் எழுதுனா அப்ப யாரை ஃபர்ஸ்ட் எழுதலாம்? யார் இருக்கிறதுலே மோர் பேசிக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் போட ஆப்ஷன் நம்ம வரும். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அப்போ it is A. Right? Next, among the following which is the strongest base? The நாலுல யாருமா strongest base? Option D. Option D. D யா? D. Are you sure? D யா? sir. ஏய், அது strongest base கேட்டிருக்காண்டா. C. C யா B யா? C. ரெண்டுமே இல்ல, D யா? மா D is the weakest base. மா திரும்ப இதுல withdrawing group இருக்கு, இதுல donating group இருக்கு, இதுல donating groupும் இல்ல, withdrawing groupும் கிடையாது. ஆனா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டா இதுல அல்கைல் குரூப் இருக்கு. அல்கைல் குரூப்ஸ் ஆர் டொனேட்டிங் குரூப்ஸ், ரைட்டா? ஆனா அவரோட பென்சீன் என்னவா இருக்கும்? என்கிட்ட நைட்ரஜன்ல எலக்ட்ரான் இருந்தாதானே நான் டொனேட் பண்ண முடியும். பட் பென்சீன் என்ன பண்ணுது? பென்சீன் எலக்ட்ரான் வாங்கிருது. பென்சீன் எலக்ட்ரான் வாங்கினால அது ரெசனன்ஸ்ல உள்ள போயிடும். ஸோ ரெசனன்ஸ்ல உள்ள போனால எனக்கு என்ன ஆச்சு? எலக்ட்ரான் கொடுக்குற டெண்டன்சி கம்மியாகும், ரைட்டா? ஸோ அப்போ பென்சீன் இருக்கிறனாலே பென்சீன் இஸ் ஆல்சோ வித்ட்ராயிங் குரூப், ரைட்டா? ஸோ அப்போ என்னோட அனிலினுக்கு அதிகமா இருக்குமா இல்ல என்னோட பென்சைல் அமீனுக்கு அதிகமா இருக்குமான்னு கேட்டா இட்ஸ் ஆல்வேஸ் பென்சைல் அமீன். பென்சைல் அமீன் இஸ் மோர் பேசிக் தென் aromatic amines. சரியா? சோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுதா? 29 மட்டும் புரிஞ்சுதா? இந்த 29 மட்டும் புரிஞ்சுதா? திரும்ப சொல்றேன். Yes, sir. என்னோட NH2ல பென்சீன் இருந்தா என்ன ஆச்சு? எல்லாமே ரெசனன்ஸ் வந்துச்சு. ரெசனன்ஸ்னால கம்மி ஆகும். ஆனா இந்த மூணுத்துலயும் ரெசனன்ஸ் இருக்கு, இதுல ரெசனன்ஸே இல்ல. அப்ப இட்ஸ் பியூர் டொனேட்டிங் குரூப் தான், வித்ட்ராயிங் குரூப் கிடையாது. அப்ப இதுதான் இருக்கிறதுலே பேசிக். நெக்ஸ்ட், இந்த மூணு பேர்ல யார் மோர் பேசிக் அப்படின்னு கேட்டா மூணுத்துலயும் NH2 இருக்கு, ஆனா டொனேட்டிங் குரூப் இருக்கனால இது செகண்ட் மோர் பேசிக். அடுத்து யார் மோர் பேசிக் அப்படின்னு கேட்டா இதுல வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, இதுல எந்த குரூப்பும் கிடையாது. அப்போ இதுதான் தேர்ட் மோர் பேசிக், அண்ட் இதுதான் என்னோட இருக்கிறதுல லீஸ்ட் பேசிக். ஏன்னா வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. நெக்ஸ்ட், which of the following is least basic? நாலு ஆப்ஷன் இருக்கு, யாரு? C. இட்ஸ் ஆப்வியஸ்லி சி. ஏன் அப்படின்னு கேட்டா என்னோட பென்சீன் அட்டாச் இருக்கு, நைட்ரஜன்ல லோ இருக்க லோன் பேர் உனக்கு என்ன ஆச்சு? ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சு. therefore it is a weakest base. சரியா? சரி, இந்த பேலன்ஸ் இருக்க மூணு பேர்ல யார் ஸ்ட்ராங் பேஸ்?
லெட்ஸ் அஸ்யூம் இட் இஸ் இன் gaseous phase னு வெச்சுக்கலாம். யார் மோர் பேசிக் இந்த மூணு பேர்ல? D. It's obviously D. D is the most basic. ஏன்னா நைட்ரஜன் மூணு டொனேட்டிங் குரூப் இருக்கு. அப்ப டியூ டு பிளஸ் ஐ எஃபெக்ட். சரியா? என்ன கார்பன்ல எலக்ட்ரான் கொடுக்க தான் போகுது. therefore it is plus I effect. Due to plus I effect, nitrogen is more basic. சரியா? Next. NH2 group is ortho para directing group in electrophilic substitution. True or false? பென்சீன்ல NH2 இருக்கு. இது வந்து ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். கரெக்டா தப்பா? இட் இஸ் கரெக்ட். ஞாபகம் இருக்கா? புரோமின் போட்டு வாட்டர் போடுவ, என்ன பண்ணுவ? ட்ரை புரோமோ அனிலின் தான் போடுவ. 2,4,6 தானே. அப்ப இங்க 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 தான் அட்டாச் பண்ற. அப்போ உனக்கு என்ன ஆச்சு? எல்லாமே ஆர்த்தோ பாரா அட்டாச் பண்ணா இது வந்து டொனேட்டிங் குரூப்பா இருந்தா மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும். So it is a donating group. It is true. Next, aniline cannot undergo Finnegan reaction. True or false? True. It is true. Reason என்ன? aniline Finnegan reaction பண்ணும்போது anhydrous AlCl3 போடுவோம். anhydrous AlCl3 போட்டா உனக்கு என்ன ஆகும்? Salt form ஆயிடும். அப்போ assertion is true, reason is true, but ஆனா explanation கரெக்டா தப்பா? அது மேல இருந்து assertionக்கு explain பண்ணிருக்கா இதுன்னு கேட்டா no, and therefore option B is your answer for this assertion reason. சரியா? Next, acetylation of aniline gives a mono substituted product. நீ வந்து அசிட்டைலேஷன் பண்ணிட்டேன்னா, ஸோ என்னோட அனிலின் இருக்கு, அனிலின்ல அசிட்டைலேஷன் which is CH3 CO twice O போட்டேன்னா உனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பென்சீன்ல N ஒரு H, இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் CH3COH எடுத்துட்டு போயிடும், பேலன்ஸ் COCH3 கிடைக்கும். ரைட்டா? அசிட்டா அனிலைன். ஸோ அப்போ அசிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மோனோ சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ரைட்டா? நைட்ரேஷன் பண்ணு, புரோமினேஷன் பண்ணு, வாட் எவர் இட் இஸ். ஆர்த்தோல பல்கினஸ் அதிகமா இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், அதனால ஆர்த்தோல நடக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் பாரா. சரியா? நெக்ஸ்ட், ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் NHCOCH3. இதோ இங்க எழுதிருக்கு பாரு, NHCOCH3 இஸ் மோர் தென் தட் ஆஃப் அமினோ குரூப். ஜஸ்ட் NH2 குரூப்பை கம்பேர் பண்ணும்போது இதோட டொனேட்டிங் டெண்டன்சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்னமா நினைக்கிறேன்? அது ட்ரூவா ஃபால்ஸா? ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், என்னோட அனிலின் இது நல்லா எலக்ட்ரானை கொடுக்குது, அதனாலதான் இத்தனை ரியாக்ஷன் நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதோட டொனேட்டிங் டெண்டன்சியை கம்மி பண்ணலான்றதுக்காக தான் நம்ம எடுத்துட்டே வந்தது. கரெக்டா? ஸோ அப்போ இது என்ன ஆச்சு? இங்க C டபுள் பாண்டும் இருக்கு. C டபுள் பாண்ட் இஸ் விட்ராயிங் குரூப். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரியா? திஸ் இஸ் ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப் அண்ட் இது வந்து வீக் ஆக்டிவேட்டிங் குரூப். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இது எல்லாமே அக்வா சொல்யூஷன் கொடுத்துருக்காண்டா. அக்வா சொல்யூஷன் இருந்தா மெத்திலுக்கு என்ன ஆர்டர் வரும், எத்திலுக்கு என்ன ஆர்டர் வரும்? அக்வாஸா இருந்தா சார் மெத்தில் வந்து 2 1 3. எத்திலுக்கு இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுது, அவ்வளவுதான் ஆன்சர். 2 3 1. சரியா? நெக்ஸ்ட், C2H5 twice NH, அதாவது செகண்டரி அமீன். செகண்டரி அமீன் இஸ் மோர் பேசிக் தென் டெர்ஷியரி அமீன். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? சரியா? சோ இது வந்து C2H5 கொடுத்திருக்கான். அப்ப எத்தில் குரூப். அப்ப எத்தில் குரூப்ல செகண்டரி இஸ் மோர் பேசிக் தென் டெர்ஷியரி. எஸ், obviously it is true. Next, in secondary amine there is more steric hindrance and plus I effect than C2H5 triazine. கரெக்டா தப்பாமா? யாருக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு? யாருக்கு மோர் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்? இட் இஸ் obviously wrong. அப்ப அசெஷன் கரெக்ட், ரீசன் இஸ் ஃபால்ஸ். சரியா? எதனால? நைட்ரஜன் நிறைய கார்பன் இருந்தா நல்லாவே எலக்ட்ரான் கொடுக்க முடியும். நல்லாவே எலக்ட்ரான் கொடுத்தா அவனுக்கு என்ன ஆகும்? அப்ப கண்டிப்பா இட் இஸ் மோர் பிளஸ் ஐ எஃபெக்ட். அப்ப பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகம் யாருக்கு? ட்ரை எத்தில் அமீனுக்கு. ரெண்டாவது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி இதுக்கு தான் அதிகமா இருக்கும், ட்ரை எத்தில் அமீன். ஏன் அப்படின்னு கேட்டா அவனோட இன்கமிங், சரியா? சோ அவனோட இன்கமிங் மாலிகுல் அட்டாச் ஆகணும்னா கண்டிப்பா உனக்கு என்னாச்சு? இவங்களோட ரிப்பல்ஷனை தாண்டி தான் போய் அட்டாச் பண்ண ஆகணும். அதனால திஸ் இஸ் மோர் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். சரியா? நெக்ஸ்ட், என்ன ரியாக்ஷன்? CHCl3 plus of KOH.
என்ன ரியாக்ஷன் இது? Come on, chloroform, KOH. கார்பைல் இது எக்ஸாக்ட்லி இட் இஸ் கார்பைலமின். இதே ஃபீனால்ல போட்டிருந்தா அதுக்கு என்ன பேரு? ரீமல் டீமன் ரியாக்ஷன். சரியா? இதே என்னோட அனிலின்ல போட்டா this is called as கார்பைலமின். சரியா? இந்த கார்பைலமின் ரியாக்ஷன்ல என்ன ஆச்சு? இந்த NH2 குரூப் கம்ப்ளீட்டா என்னவா மாறும் அப்படின்னு கேட்டா you will convert into NC group. சரியா? ப்ராடக்ட்னா C6H5 NC. இதுதான் என்னோட மெயின் ப்ராடக்ட். சரியா? ப்ராடக்ட் A is C6H5 NC. Out of the following, the strongest base in aqueous solution. யாருமா strongest base? மெத்திலமின். So மெத்திலமின் was CH3NH2. இவங்களா இல்ல dimethylamine. CH3 twice NH. சரியா? dimethylamine. Next, trimethylamine. Answer is B. ஏமா? என்ன ரீசன்? Secondary amine, sir. எக்ஸாக்ட்லி. ஸோ திஸ் இஸ் செகண்டரி அமின், அதுக்கு அடுத்து இது பிரைமரி அமின், இது டெர்ஷரி அமின், அதுக்கு அடுத்து இது வந்து அனிலின். சரியா? பென்சின்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம மெத்திலுக்கு என்ன குரூப் படிச்சிருக்கோம்? மெத்தில். எல்லாமே மெத்தில் தான். கரெக்டா? ஸோ அப்போ மெத்தில் போது செகண்டரி இஸ் மோர் பேசிக் தென் பிரைமரி தென் டெர்ஷரி. அப்போ ஆப்வியஸ்லி இது செகண்டரி, இது பிரைமரி, இது டெர்ஷரி, அதுக்கு அடுத்து இது அரோமேட்டிக் அமின். அப்போ இதுதான் உன்னோட ஆர்டர். சரியா? Next question, arrange the following compounds in decreasing order of basic strength. நான் ஃபர்ஸ்ட் எது மோர் பேசிக்னு எழுதிக்கிறேன். இது எல்லாமே CH3 குரூப்போட இருக்கு. அப்ப எல்லாமே மெத்தில். மெத்தில்னா 2 1 3 தான் என்னோட ஆர்டர். சரியா? அப்ப இதுதான் செகண்டரி. செகண்டரி இஸ் மோர் பேசிக் தென் பிரைமரி. ஐயோ, செகண்டரி, பிரைமரி அண்ட் டெர்ஷரி. சரியா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? CH3 twice NH is more basic than CH3 NH2 then CH3 thrice NH. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்கான். டிக்ரீசிங் ஆர்டர்னா அப்ப யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும்? tertiary. சரியா? அப்ப டெர்ஷரி ஃபர்ஸ்ட் எழுது. தேவையில்லையே. நான் டெர்ஷரி எழுதுனா என்னாச்சு? செகண்ட் டிக்ரீசிங் ஆர்டரா போயிடும்ல. நான் மேலேயே கரெக்டாக தானே எழுதிருக்கேன். அப்போ டிக்ரீசிங் ஆர்டர் வேணா இதென்ன மோஸ்ட் பேசிக். மோஸ்ட் பேசிக் அதோட இது கொஞ்சம் பேசிக் கம்மியாகும், அதோட இன்னும் பேசிக் கம்மியாகும். ரைட்டா? ஸோ அப்போ நான் ஆல்ரெடி எழுதியிருக்கதே டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் எழுதியிருக்கேன். therefore this is the correct one. சரியா? இப்படி பார்த்தா நீ வந்து என்ன எழுதிட்ட? இன்க்ரீசிங் ஆர்டருக்கு எழுத ஆரம்பிச்சிட்ட. ஆனா கொஸ்டின்ல அதை கேட்கல. கரெக்டா? ஸோ அப்போ உன்னோட கொஸ்டின்ல இருந்து சூஸ் பண்ணுங்க எப்படி எழுதணும்னு. அப்படி டவுட்டா இருந்தா ரெண்டுத்தையும் எழுதி வச்சுட்டு வா இப்போதைக்கு. சரியா? நெக்ஸ்ட், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் கேரக்டர். இதுல பென்சீன் இருக்கு. பென்சீன் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல மெத்தில் குரூப், இதுல எத்தில் குரூப். சரியா? அப்போ தாராளமா யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ரெண்டுத்துலயுமே செகண்டரி தான் வரும். அதுக்கு அடுத்து சரியா? ஸோ இது வந்து C2H5NH2, இதுல CH3 tries N. ரைட்டா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உன்னோட C2H5NH2 செகண்டரி, எத்திலமின் தான் மோர் பேசிக். அடுத்து டெர்ஷரி அமின், அடுத்து என்னோட அனிலின். சரியா? இதான் என்னோட ஆர்டர். நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்கான். அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டா யார் மோர் பேசிக்கோ அதை நான் கடைசியா எழுதணும். ஸோ எல்லாமே C2H5 கொடுத்துருக்கான். C2H5 ஆர்டர் தெரியும். செகண்டரி இஸ் மோர் பேசிக் தென் டெர்ஷரி தென் பிரைமரி. ரைட்டா? அப்ப செகண்டரி எழுதலாம். செகண்டரி எங்க வரும் அப்படின்னு கேட்டா C2H5 twice NH. இதுதான் மோர் பேசிக். சரியா? அடுத்து ரெண்டாவது யார் மோர் பேசிக் அப்படின்னு கேட்டா டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி போது C2H5 twice N and last one is C2H5NH2. சரியா? இதான் நம்மளோட ஆர்டர். நெக்ஸ்ட், CH3 twice NH is more basic than CH3 thrice N. சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சரியா? கேஷியஸ் ஃபேஸா சொல்லியிருந்தேன்னா இட் இஸ் டியூ டு பிளைசை எஃபெக்ட். இது மட்டும் தான் இருக்கு. அப்போ டெர்ஷரி இஸ் மோர்
பேசிக் தென் செகண்டரி தென் பிரைமரி, இதுதான் வரும் ஆன்சர். ஆனா இங்க அக்வஸ் ஃபேஸ் பேசலாம். ஸோ அக்வஸ் ஃபேஸ்ல ஒரு ஆர்டர் ஒழுங்கா இருக்காது. ரீசன் என்னென்ன அப்படின்னு கேட்டா எல்லாத்துலயும் பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு. அதனால மோர் த டொனேட்டிங் குரூப்ஸ் மோர் த பேசிக். எஸ் ஃபைன். ஆனா இது தவிர்த்து வேற என்னென்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா ரெண்டாவது பாயிண்ட் என்னதுமா, சால்வேஷன் எஃபெக்ட். என்னோட பிரைமரி எமின்ல ஹைட்ரஜன் நிறைய இருக்கு, அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் நல்லா கிரியேட் ஆகும், இட் இஸ் மோர் சால்வபிள். செகண்டரியில சால்வபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் என்னோட டெர்ஷியர்ல சால்வபிலிட்டி ரொம்ப 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 கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து we can also steric hindrance. சரியா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னா என்ன, மாலிகுல் ரொம்ப ரொம்ப பல்கியா இருக்கும்போது என்னாச்சு, உன்னோட சின்ன மாலிகுல்ஸ் அதை வந்து அப்ரோச் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்டா? ஸோ அப்போ நைட்ரஜன் லோன் பேர் இருந்தாலும் சரி, அந்த லோன் பேரை வாங்குறதுக்கு இன்னொரு ஆட்டம் பக்கத்துல வர முடியாது. ஸோ அப்போ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். சரியா? So in aqueous solution, secondary amines are more basic than tertiary amine. It is due to combination of inductive effect, solvation effect and steric hindrance. சரியா? இதான் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் decreasing order of their basic strength. decreasing order எடுத்துருக்கான். ஸோ அப்போ யார் வந்து மோஸ்ட் பேசிக்கோ அதை லாஸ்ட் எழுதிக்கலாம். CH3 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 எல்லாமே மெத்தல்ல தான் இருக்கு. மெத்தலோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டா இட் இஸ் செகண்டரி, பிரைமரி அண்ட் டெர்ஷரி. அதுக்கு அடுத்து தான் அமோனியா வரும். ஸோ அப்போ அதே மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா என்னோட செகண்ட் அமீன் ஃபர்ஸ்ட் எழுது CH3 twice NH. இது மோர் பேசிக். அடுத்து யாருமா எழுதணும்? 1 3 4 எது 1 ரைட்டா? அடுத்து பிரைமரி இஸ் மோர் பேசிக், அப்போ CH3 NH2 எழுது. இதை விட யார் லீஸ்ட் பேசிக் அப்படின்னு கேட்டா டெர்ஷரி CH3 thrice N. இதை விட யார் லீஸ்ட் பேசிக் அப்படின்னு கேட்டா உன்னோட அமோனியா. இதுதான் உன்னோட ஆர்டர். நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். அனிலின், பாரா நைட்ரோ அனிலின், பாரா தொலுயிரின். சரியா? அனிலின்னா பென்சீன்ல NH2 இருக்கு, இதுதான் அனிலின். இதே உன்னோட பாரா நைட்ரோ அனிலின் போது உன்னோட NH2 குரூப்ல ஆப்போசிட்ல NO2 குரூப் இருக்கு, பாரா நைட்ரோ அனிலின். நெக்ஸ்ட் பாரா தொலுயிரின். ஆன்சர் யாருமா, யாரும் மோர் பேசிக்? யார் மோர் பேசிக்? 1 or 2 or 3? 3 Because donating group. it is a donating group. Next இந்த ரெண்டு பேர்ல யாரு? Anilin. It is anilin. அதுக்கு அடுத்து தான் இது. ஏன்னா இதுல withdrawing group இருக்கு. withdrawing group இருக்கனால இதோட பேசிக் நேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. நெக்ஸ்ட் which are the following the increasing order of the basic strength? மறுபடியும் நீனே போட்டுக்கோ. Let me just leave it. Next carbonyl amine reaction. So you know that. So carbonyl amine அப்படினும் போது எந்த பிரைமரி amine எடுத்துக்கலாம்? So CH3 NH2 எடுத்துக்கோ. இதுல நீ என்ன பண்ண போறேன்னா உன்னோட குளோரோஃபார்ம் CHCl3 in plus of NaOH போட போற. அப்ப போட்டா என்ன ஆகும்? NH2 will be converted into NC. இதுதான் உன்னோட மெயின் ப்ராடக்ட். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் கேப்ரியல் டாலமேட்ஸ். this is already நான் எழுதிட்டேன். சரியா? check once again. Next draw the Zwitter ion structure of sulfanoylic acid. ரைட்டா? ஸோ சல்ஃபானிலிக் ஆசிட். ஸோ எனக்கு தெரியும் பென்சீன்ல NH2 இருந்திருக்கும் அண்ட் இதுல SO3H இருந்திருக்கும். சரியா? இதுதான் பென்சீன் சல்ஃபானிலிக் ஆசிட். சரியா? இப்போ என்ன ஆச்சு, இந்த NH2ன்றது பேஸ், SO3H இஸ் ஆசிட். அப்போ ஆசிட் பிளஸ் பேஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா நியூட்ரலைசேஷன் நடக்கும். அப்போ இங்க இருக்க H பிளஸ் வந்து அங்க போய் அட்டாச் ஆகும். அப்போ ப்ராடக்ட் வில் பி NH3 with a positive charge. சரியா? இங்க இருக்க ஒரு H வந்து அங்க போய் அட்டாச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க SO3 with a negative charge. and இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. therefore it is a Zwitter ion. சரியா? how can the activating effect of NH2 group can be controlled? NH2 group எப்படிமா கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் நம்ம ரியாக்ஷனை? acetylation. Yes, the obvious is acetylation. acetylation அப்படின்னும் போது என்னாச்சு, CH3CO twice O அசிட்டிக் அனைடைட் போட்டோம். அப்போ என்னாச்சு, ஹைட்ரஜன் வந்து கம்ப்ளீட்டா CH3CO எடுத்துட்டு போயிடும். ஸோ வாட் வி கெட் இஸ் என்னோட நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அண்ட் பேலன்ஸ் CO NH2 குரூப் அட்டாச் ஆயிருக்கும். சரியா? CO இஸ் a withdrawing group. அப்போ நைட்ரஜன்ல இருக்க லோன் பேரை இன்னும் ஃபர்தரா வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க.
சரியா? அப்ப நைட்ரஜன் கொடுக்குற எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கம்மி பண்றதுனால இதோட ஆக்டிவேட்டிங் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிடும். சரியா? இங்க வந்து ரெசனன்ஸ் நடக்கும். செமி கார்போசைட்லாம் பேசியிருக்கோம், கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து 45th question. So 5 questions more. Increasing order of basic strength in aqueous solution. சரியா? எத்தில் 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 அப்ப என்ன யோசிக்கலாம்? செகண்டரி எத்திலுக்கு என்னோட ஆர்டர்? tertiary and then primary. Next solubility கேட்டான்னு சொல்லலாம் தாராளமா primary, secondary, tertiary தான் இது. And suppose please note that number of carbons increase ஆச்சுன்னா உனக்கு என்ன ஆச்சு? solubility decrease ஆயிடும். Next pKb values. Yes, we'll do it. யாருமா more basic இதுல? Among this 1, 2 and 3 which is most basic? இதுவா? So suppose C2H5NH2 is more basic than NH3 ammonia, then aniline. Please remember, யார் மோஸ்ட் பேசிக்கா இருக்காங்களோ அவங்களோட KB வேல்யூ அதிகமா இருக்கும். அண்ட் PKB ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். சரியா? ப்ளீஸ் ரிமெம்பர். அப்ப யாருக்கு இந்த மூணுல PKB வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்? யார் இருக்கிறதுலே லீஸ்ட் பேசிக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் PKB வேல்யூ ரொம்ப 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 அதிகமா இருக்கும். அப்போ அவன் கேட்டிருக்கிறது டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்கான். அப்போ யாரை நம்ம எழுதலாம் லைனா ஆர்டர்ல? சோ C6H5NH2 இதுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் PKB வேல்யூ. அதுக்கு அடுத்து என்னோட அமோனியாக்கு PKB வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து யாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் C2H5NH2. சரியா? சோ இப்படிதான் நீ PKB வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், diacetyl salts of aromatic amines are more stable than those of aliphatic amines. Obviously yes, aromatic aminesலாம் நமக்கு ரெசனன்ஸ் கிடைச்சது, ரெசனன்ஸ்னால ஸ்டெபிலைஸ் ஆச்சு. ஆனா உனக்கு aliphatic aminesல ரெசனன்ஸ் கிடையாது. அதனால தான் உனக்கு என்ன பண்றோம், உன்னோட NH2 குரூப்ல RNH2 குரூப்ல NaNO2 நீ போட்டு HCl போட்டாலும் சரி உனக்கு என்ன ஆகுது? RN2Cl போடலாம். RN2Cl is unstable. அப்ப என்ன ஆகும்? உடனே வந்து it will convert into ROH அப்படின்னு படிச்சிருக்கோம், கரெக்டா? சோ அப்ப அரோமேட்டிக் இருந்தா மட்டும் தான் ஸ்டேபிள், அலிஃபாட்டிக் இருந்தா ஸ்டேபிள் கிடையாது. Diacetyl salts of aliphatic amines shows resonance. True or false? அவன் அலிஃபாட்டிக் வந்து ரெசனன்ஸ் காட்டுன்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்ப இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபால்ஸ். அப்ப assertion is true, reason is false. அப்ப ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், Hoffman bromide degradation reaction is given by. இந்த நாலு பேர்ல யாருக்கு ஹாஃப்மேன் நடக்கும்? ABCRD. D. It is D. ஏன்னா இதெல்லாம் C டபுள் பாண்டோ NH2 அப்படின்ற ஒரு அமைடு குரூப் இருக்கு. அப்ப அமைடு குரூப் இருந்தா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ரைட். ஸோ இட்ஸ் பேசேஜ்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எத்திலமின் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை தி ஆக்ஷன் ஆஃப் LiAlH4 ஆன். இந்த நாலுத்துல LiAlH4 போட்டா எந்த இதுக்கு என்னோட எத்திலமின் ரெண்டு கார்பன் NH2 ஃபார்ம் ஆகும். யாருக்குமா ரியாக்ட்னா ஃபார்ம் பண்ணும்? C. It is B. சரி, C பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லு? C க்கு LiAlH4 பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 NHCH3 கிடைக்கும். சரியா? அப்ப we get secondary amine. Okay, it is an important point. இது ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட சயனைட்ல பண்ணா பிரைமரி அமீன், இதே ஐசோசயனைட்ல பண்ணா செகண்டரி அமீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. Which of the following reagents is used for the Hinsberg test for amines? யாரமா Hinsberg test யூஸ் பண்ணலாம்? D. Because Hinsbergனால என்னது? பென்சீன் சல்போனைல் குளோரைடு, கரெக்டா? அப்போ பென்சீன் சல்போனைல் குளோரைடு. அப்போ இதுதான் என்னோட Hinsberg reagent. Out of the following the strongest base in the aqueous solution? ஆன்சர் மட்டும் சொல்லி யார் மோர் பேசிக் இதுல? A.
ரைட், இதுதான் என்னோட செகண்ட் டைமண்ட். செகண்ட் டைமண்ட் இஸ் மோர் பேசிக் தென் டெர்ஷியரி அண்ட் பிரைமரி. அதுவும் இது எல்லாமே மெத்தில். சரியா? நெக்ஸ்ட், த ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா வித் லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் CH3Cl. CH3Cl ரொம்ப 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 அதிகமா போடுற என்ன ப்ராடக்ட் எதிர்பார்க்கலாம்? அமோனியா ஒரு வாட்டி இருக்கு, ஆனா RCl குரூப் கிட்டத்தட்ட 4 வாட்டி இருக்கும் அப்படின்னா we can get quaternary ammonium salt. இதே ரியாக்ஷன் எக்ஸஸ் ஆஃப் அமோனியான்னு கொடுத்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா உன்னோட பிரைமரி அமீன் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். இது எக்ஸஸ் ஆஃப் RCl இருக்கு அப்படின்னு கேட்டா you get quaternary ammonium salt as a final answer. சரியா? Next, which are the following amines which one is expected to have lowest boiling point? யாருக்கு boiling point ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்? lowest. D sir. It is B. ரைட்டா? B. ஏன்னா இதுல ஹைட்ரஜன் பாண்டிங்கே ஃபார்ம் ஆகாது, மற்றதுக்காவது 2 ஹைட்ரஜன் 1 இருக்கு. அப்போ இதுல ஹைட்ரஜன் எல்லாம் அப்போ இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். அண்ட் எஸ், லாஸ்ட் 2 questions. என்ன ப்ராடக்ட் வரும்? CaCl3 போட்டு ஆல்கஹாலிக் KOH போட போற இந்த क्वेश्चनல the reaction name is what is the name of the reaction? Carbylamine. It is carbylamine. Product என்ன கிடைக்கும்? Option B. Option B. என்ன ஸ்மெல் இது? Foul smelling. It is a foul smelling compound. Next, write an isomer of C3H9. சரியா? so C3H9 வரதுக்கான மூணே பாசிபிலிட்டி. 3 கார்பன் நைட்ரஜன் இப்படி இருக்கலாம், இல்ல 3 கார்பன்ல நைட்ரஜன் இங்க இருக்கலாம். இந்த ரெண்டு தான் பாசிபிலிட்டி C3H9n. சரியா? which gives foul smell. foul smellனாலே கார்பலமின் ரியாக்ஷன் நடக்கும். கார்பலமின் ரியாக்ஷன் நடக்கும்னா அது பிரைமரி அமீனா, செகண்டரி அமீனா, டெர்ஷியரி அமீனா? பிரைமரி. சரியா? இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அடுத்து இப்படியே இருந்திருக்கலாம். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? we are just deliberately removing secondary and tertiary amine. சரியா? அப்போ பிரைமரி அமீன் இருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அப்போ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். சரியா? பட் ஜெனரலா அவன் ஸ்ட்ரைட் செயின் தான் எழுதிருப்பான், அதனால இதுதான் அவனோட ஆன்சரா போட்டிருக்கான். இதனோட ஆன்சரா அவன் போடல, நீ இருந்தாலும் இது கரெக்ட் தான். சரியா? with this first 50 questions over. So in the next class la we'll solve 55 questions. Total 105 questions will be completed. சரியா? ரைட். நெக்ஸ்ட் உன்னோட பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரியாக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? இந்த வாட்டி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாயிலிங் பாயிண்ட், பேசிக் நேச்சர், அப்புறம் சாலிபிலிட்டி எப்படிலாம் நம்ம நிறைய பார்த்தோம் IUPAC along with it. ஆனா இதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்க. சரியா? உன்னோட பேலன்ஸ் இருக்க 55 questionsல மேக்ஸிமம் உன்னோட ரியாக்ஷன் டைப்பா தான் இருந்திருக்கும். once we completed, சரியா? ஐ மீன் நாளைக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஆர்கானிக் இஸ் ஓவர்டா. சரியா? சோ நாளையோட ஆர்கானிக் இஸ் ஓவர் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் நம்மளோட பிசிக்கல் ஆரம்பிக்கலாம். சரியா? எனி டவுட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம பேசினதுல? மீன்ஸ் ரைட், எனி அதர் டவுட்ஸ்? கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பேலன்ஸ் இருக்க 55 questions கம்ப்ளீட் பண்ணிடுவோம். with this amine is done. so amine ரொம்ப 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 ஈஸியான சாப்டர். சரியா? ரைட். if you have any doubts, yes, we'll speak. if not, thank you, bye bye, have a nice day. Thank you, sir. Thank you, ma. Thank you, sir. Thank you, sir. Thank you, ma. Thank Any you. doubts? Sir, 48th fourth answer. இதுல excess of CH3Cl தானே சார் கொடுத்திருக்காங்க. அப்ப ஏன் D வராது? ஏன் டி வராதா? ஓ, excess வந்து- NH3 போட்டாதான் வந்து ஆமா. ஓகே. எக்ஸஸ் அமோனியான்னு சொன்னா அமோனியா நிறைய இருக்கு, RCl கம்மியா இருக்கு. கரெக்டா? அப்போ உனக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். இதே எக்ஸஸ் ஆஃப் RCl குரூப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உனக்கு என்னாச்சு? லெட்ஸ் அசியூம் ஒரே ஒரு அமோனியா இருக்கு, 4-5 RCl குரூப் இருக்குன்னா கண்டிப்பா குவாட்டர்னரி அமீன் தான் உனக்கு கிடைக்கும். சரியா?
Okay, sir. All done, sir. Thank you, sir. Okay. Bye, sir. Thank you, sir. Bye. Thank you, ma'am.